போறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதம் கதம் இதுவே ஆரம்பம். சூப்பர். நான் இந்த என்ன சாமையில் உப்புமா செய்யலாம். உப்புமா செய்யலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு உப்புமா செய்யலாம். சரி, நான் வித்தியாசமாக பிரியாணி பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நானே இந்த ரெசிபி எங்கேருந்து எடுத்தீங்க? இல்லை நானே ஓன் ரெசிபி யூடியூப்லலாம் பார்க்குறியா? யூடியூப்லலாம் போட்டிருக்கான். சாப்பாடு, உப்புமா, பொங்கல் இதெல்லாம் போட்டிருக்கான். பிரியாணி இல்லை. ஓகே, அப்போ நீங்கள் பண்ணுறீங்க. வித்தியாசமாக செய்யலாம்னு சொல்லி இது சாமை வந்து ஒரு கப்பு. ஓகே, இந்த கப்பில் அது ஆழாக்கு. இது எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்க? இது அரை மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் ரெடி ஆகிற வரைக்கும் இது ஒரு 20-25 மினிட்ஸ் ஊறட்டும். ஓகே. காய், வெஜிடபிள்ஸ், தேவையான பொருட்கள்: பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. ஓகே, இதெல்லாம் வேக வச்சிட்டிங்களா? இல்லைப்பா. ஓகே, பச்சையாக. இது பட்டாணி மாத்திரம் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா நீங்கள் அப்படி போடலாம். இது வந்து காஞ்ச பட்டாணியால் அந்த நேற்று நைட்டே ஊற வச்சு வேக வச்சுருக்காங்க. ஓகே. காலிஃப்ளவர் அதே சுடுதண்ணியில் வச்சு உப்பு போட்டு ஓகே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் இருந்தாலும் போடலாம். எல்லாம் என்ன தண்ணியாக இருக்குது? ஓ, அது இது. ஓகே, தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊற்றி அதுக்கு வேண்டிய வச்சு இதில் பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே போடலாமா? போட்டு பார்க்கலாம். அது அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. கொத்தமல்லி தழை, புதினா தழை. ஓகே. வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் தானே போட்டுக்கோ. ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி தழை, 2 ஏலக்காய், 2 பட்டை, அவ்வளோதான். ஓகே. இது ஒரு ஆழாக்குக்கான மெஷர்மெண்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா அவன் நிறைய பேர் பண்ணால் ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஓகே. நெய் தேவை. நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறப்பா. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் தான் வேணும். நெய் தான். ஓகே. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமையல். இது டீப் ஃப்ரைல வச்சுக்கோங்க, சீக்கிரம் ஆகும். எத்தனை ஸ்பூன் எண்ணெய்? 2 ஸ்பூன் ஊற்றணும். ஓகே, 2 ஸ்பூன். முடிஞ்ச வரைக்கும் நெய்யே யூஸ் பண்ணுங்க. நெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆயிலோட உடம்புக்கும் நல்லது. நல்லது. ஓகே. நெய் நல்லா காயட்டும். அதில் இருக்கிறது முருங்கைக்கீரை, அதான் அப்படி இருக்கு. ஆமாம், முருங்கைக்கீரை. இது வேண்டாமா? ஓ, இதுவா? ஓகே. இது காஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதே தான் பிரியாணி பண்ணுற மாதிரியே தான். அதே தான் சேம். அரிசிக்கு பதிலாக இப்போ நம்ம சிறுதானியம் போடுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால அரிசி அவ்வளோவா கம்மி பண்ணியாச்சு. இது ஒரு அழகுக்கு இவ்வளோ மசாலா தேவையா? எனக்கு 2 தான் போடுறேன். 2 கிராம்பு, 2 திருண்டு பட்டை, அப்புறம் 2 இந்த ஸ்டார், அந்த 2 காம்பு மாத்திரம். ஓகே, அவ்வளோதான். ஓகே. இதுக்கு தயிர் பச்சடி பண்ணணும்ல? தயிர் பச்சடி பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டீங்களா? ஓ, சூப்பர். செம ஸ்மெல் வந்துச்சு. ஓ, வெடிக்குது. வெங்காயம், பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிறாங்க. இது நல்லா செவக்கணுமா? நல்லா செவக்கணும் கிடையாது. அதான் டீப் ஃப்ரை சீக்கிரம் ஆகும் சமையல். அதுக்கு தான் சொன்னேன். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டீப் ஃப்ரைன்னு ஒரு மோடு இருக்குது கைஸ். அதை வச்சிங்கன்னா சீக்கிரம் சமையல் ஆகும். தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் வச்சு கறிச்சு கொடுத்தாரு. இல்லை கறி இல்லை, அது முருகி இருக்குது. சூப்பராக இருந்தது கைஸ். இந்த வாழைக்காய் இது கருப்பாக இருக்கிறது சில பேர் பிடிக்கவே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இல்லை எண்ணெயே இல்லை. தோசைக்கெல்லாம் எண்ணெயே இல்லை. வடச்சட்டியாக எண்ணெய் ஊற்றணும். அடி பிடிச்சிக்கும் அப்படியே. அது பட்டையாக இருந்ததுனால ஒன்றும் மசாலாலாம் ஒன்றும் போடணும். நல்லா ஒல்லியாக நறுக்கியிருக்காங்க. பட்டையாக நறுக்கியிருக்கேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி கூட நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே போட்டாங்க தக்காளியை. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பிரியாணி மாதிரி வருதா, பொங்கல் மாதிரி வருதான்னு. இப்படின்னா கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கிறாங்க.
கிட்ட தான் அதுக்கப்புறம் தான் சாமியா கொஞ்சம் கொஞ்சம் வதங்கணும், காய் வதங்கணும். இல்லாட்டி காய் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்கு. காய் வதங்கணும். இந்த மாதிரி குக்கருக்கு வந்து அவங்க மரக்கரண்டி யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது வந்து புது குக்கர்னால ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இருக்கிற காய்கறிலாம் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் தான் போடுறோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் லாஸ்ட்டு போடலாம். ஓகே, நான் ஆல்ரெடி பாதி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு போட்டு தான் காய்கறி போட்டுக்கணுமோ? அப்படிலாம் இல்லையா? 1 ஸ்பூன் போடுறாங்க. அந்த மிக்ஸி வாஷ் வாட்டர் அப்படியே ஊற்றிட்டாங்க. எவ்வளோ குயிக்காக ஆகுது பாருங்க சமையல். இண்டக்ஷன் இதுவே எல்பிஜி ஸ்டவ்ல ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் எல்பிஜி யூஸ் பண்ணாமே இருக்கலாம். ஆமாம், இல்லை எல்பிஜி யூஸ் பண்ணாமே இருக்கலாம். இதே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன அட் அ டைம் ஒன்று தான் பண்ண முடியும், அதான் பிரச்சனை. நான் காலையிலேருந்து ஒன்றுனா தான் பண்ணிட்டுருக்கேன். காலையிலேருந்து பருப்பு வேக வச்சேன், வாழைக்காய் வறுத்தேன். இல்லாட்டி 2-3 எல்பிஜி ஸ்டவ் வாங்கி வச்சிடணும். சாரி, 2-3 இது வாங்கி வச்சிடணும். அப்படி அதான் அந்த பார்த்தா நான் 10:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சமையல். இது 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்றா வேவிச்சு எடுத்து, பட்டாணி வேவிச்சு எடுத்தேன், காலிஃப்ளவர் சுடு தண்ணி ஊற்றி எடுத்தேன், தனித்தனியாக பருப்பு வேக வச்சேன். எல்லாமே இண்டக்ஷனா? நல்லா இண்டக்ஷன். அது போகவே ஓ, அதான் அடுப்பு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. சமைக்கிறதே இல்லை யூஸே அவ்வளோவா. அடுப்பே பார்க்குறது. நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். போயிட்டு காயும் பாதிக்கும், காய் ரொம்ப நேரம் வதங்கணுமா? ரெண்டும் ஒரே மாதிரி ஆகும். காய் கொஞ்ச நேரம் வேகணுமா? அதில் வேண்டியதில்லை, வெண்ணெயில் வதங்கினாலே ஒரு சவுண்ட். இன்னும் உருளைக்கிழங்கும் கேரட்டு தானே, ஓகே, பீன்ஸ் தானே, ஒரே சவுண்டில் வந்துடும். இது வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வர்றது எல்லாமே உப்பு தண்ணி பிரியாணிக்கு. அதனால் சமையலுக்கு நார்மல் ரைஸ்க்கெல்லாம் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு வந்து இதை ரொம்ப வேகாமல் போயிடுச்சு, சம்திங் லைக் தட்ல, அதுக்காக. இதே வந்து நம்ம சாதா அரிசியே வேக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் வேகுது. அதனால தான் இந்த தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். பேசாமல் இதே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ ஆமாம், அது ரொம்ப நேரம் வேகுது. கேன் வாட்டர் வாங்குறதுக்கும் பல தூரம் போக வேண்டியதாக இருக்குது. அதுவும் கஷ்டம் இங்கே இந்த ஊரில். இந்த அப்படியே ஒரு கிராமம் இது. ஆமாம், இது லிட்டரலி பீச் தண்ணி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படியே நமக்கு அக்வா கார்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆமாம், அக்வா கார்டும் ஒர்க் ஆகலை இங்கே. ஏன்னா இந்த டிடிஎஸ் ரீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அக்வா கார்டே கிடையாதான் இங்கே. அந்த ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற அக்வா கார்டு தான் வாங்கணும். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் வதங்கினோடனே புதினா கொத்தமல்லி போடுறாங்க. ஹெல்த்தியான பிரியாணி. உப்பு எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணி. ஏன்னா இதில் இருக்கிற ஆயிலே இல்லை, ஒன்லி கீ. அதுவும் 2 ஸ்பூன் இவ்வளோ குவான்டிட்டிக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் சமைக்கும் போது எண்ணெய், நெய், அது மாதிரி எண்ணெய்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ உப்பு போட்டுக்கிறாங்க. கல் உப்பு தான் உடம்புக்கு நல்லது. அதனால் தேவையான அளவு போட்டுட்டு அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றணுன்னே. இது 1 டம்ளர் சாமைக்கு எவ்வளோ தண்ணி? 1.5 டம்ளர். 1.5 தானா? 2 நீங்க? இல்லை, 1.5. ஓ, கம்புக்கு தான் 2. ஓ, 1.5. அதாவது உப்புமா செய்யறதுக்கு அவர் 1.5 டம்ளர் போட்டார். ஒரு உப்புமா வந்து பலன்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழன்னு வேணும்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுக்கணும். அது பொங்கல் ஆகிடும். அப்புறம் வேண்டாம். இல்லை, கொஞ்சம் உப்புமா வந்து நம்ம வெள்ளை உப்புமா இப்படி ஒரு மாதிரி ரவா உப்புமா செய்கிறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் வேணால் தண்ணி ஊற்றிக்குவாங்க. இல்லை பலன்னு வேணும்னா இப்படி பண்ணுவாங்க. நல்லா வேக வச்சுருங்க. அப்புறமே போட்டுப்போம். அப்புறம் காய்கறி வேகாமல் போயிட போகுது. அது வேறு ஒரே விசில் வந்து போய் உருளைக்கிழங்கு அப்போ நான் வணக்கிட்டேன். அதான் ஒரு 50% வந்துருச்சுன்னா ஓகே. 50% பட்டாணி சூப்பராக வந்து போச்சு. இது மற்றது பட்டாணி பார்த்துட்டேன், அப்போவே வந்துருச்சு. அப்படியே கேரட், அது பீன்ஸ் இருக்கு. பீன்ஸ் இன்னும் கொஞ்சம் நறுநறுந்தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு விசில் விட்டா சரியா. தண்ணி ஊற்றுறேன்.
தண்ணி ஊற்ற போகிறாங்க. அளந்து ஊற்றுங்க. 1 டம்ளர் சாமைக்கு 1.5 டம்ளர் தண்ணி. 1.25 டம்ளர் ஊற்றுறாங்க. ஏன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சம் வேகட்டும். அளவு கரெக்டாக சொல்லுங்கள் ஆண்டி, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறவங்களுக்கு. இல்லை 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். காய் நீ வேகாது சொல்கிறதுனால ஓகே. சந்தேகம் 1.25 விட்டுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. காலிஃப்ளவர் போட்டுறாங்களா? போட்டுறேன். நல்லதாக இருக்குது. ஓகே போட்டுருங்க. போட்டுவிட்டு நம்ம உப்பு டெஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கரைஞ்சோடனே. இல்லை இதை போட்டவர் அப்புறம் நான் போடுறதுக்கு முன்னாடி தான் டேஸ்ட் பண்ணணும் பிரியாணிக்கு. என்ன அந்த தண்ணி போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இது போட்டோன்னா தெரியாது உப்பு கரெக்டாக இருக்குமா. கறிக்கணும். இதில் கரிச்சா தான் இது போட்டோன்னே சரியாக இருக்கும். ஓகே இது நல்லா ஒரு கொதி வந்துடும். பார்ப்போம். இது வச்சுட்டு அந்த வாழைக்காயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தழை கருவேப்பிலை தழை எடுக்கிற ஃப்ரிட்ஜில் போயிட்டு வரக்குள்ள கடலைப்பருப்பு கரைஞ்சி வச்சு அவ்வளோ ஹீட்டு பயங்கரமான ஹீட்டு. பாருங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எவ்வளோ சீக்கிரமாக அந்த கொதி வந்துடுச்சு. அதுக்குள்ளே அவங்க வந்து சாமை தண்ணியை வந்து இது பண்ணிக்கிறாங்க, வடிகட்டிக்கிறாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுட்டாங்க. சாமை சிறுதானியம் போடுறோம். இந்த சமையல் வாரத்துக்கு 2 நாள் டெய்லி சாப்பிடுங்க. நான் சொல்றேன், நீங்க 2 நாள் தான் சொல்றீங்க. வாரத்துக்கு 2 நாள் இது சாப்பிடுங்க. கம்பு சாராயி அப்படி வரும்போது கரெக்டா இருக்கும். அதுதான் டெய்லி சிறுதானியம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அரிசியை மறந்துடலாம். ஏன்னா அரிசி எப்போதாலும் சாப்பிட்டாச்சு சின்ன வயசுல இருந்து நிறைய. கொஞ்சம் காஷ்மீர் அதான் கேட்டேன் நான். கொஞ்சம் கலர் இல்லையே, அதனால கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டு போடலாம். அப்போ வந்து கொஞ்சம் ரெட் கலர் வரும். ஸோ இதுதான் அந்த கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி. அண்ட் காரமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. பார்த்தியா காரம் நல்லா கலர் பார்த்தியா நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு தண்ணி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே சாமி தெரியுது பாருங்க. அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த வாட்டரை இழுத்துரும். ஸோ லெட்ஸ் see. இப்போ வந்து ஒரே விசிலா 2 விசிலா? ஒரே விசில். ஓகே ஒரு விசில் தான். எஸ். அந்த 220லேருந்து 120 கம்மி பண்ணிட்டோம். பிகாஸ் சீக்கிரம் விசில் வராது, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வெந்து வரட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இண்டக்ஷனில் டெம்பரேச்சர் இது பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரம் விசில் வந்துருச்சுன்னா ஒழுங்காக வேகாது. அண்ட் ஆல்சோ அடி பிடிச்சி விசில் வரப்போகுது. அதுக்குள்ளே இவங்க வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே ருக்கு ஆண்டி இருக்காங்க, அவங்களும் சைடில் பாத்திரம் தேய்க்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தேய்க்கிறீங்க இப்போ தெரிஞ்சுக்கலாமா? பாருங்கள் அவங்க இங்கே பாருங்கள், அவங்களும் தேய்க்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்க வந்து பூஜை சாமான் தேய்க்கிறாங்க. ஸோ இது வந்து விசில் வந்து இது பண்ணிடுச்சு. புது குக்கர் தான். ஏன் இப்படி விசில் வராமல் இப்படி பண்ணுது சொல்லுங்க ஆண்டி. ஏன் விசில் வர தெரியலையே. நான் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தியா, ரொம்ப விசில் வரமாட்டேங்குது, அடி பிடிக்க பார்க்குது. ஓகே சொன்னது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் மோடில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தம்மில் விட போகிறோம். விசில் வரல, பட் லெட்ஸ் see. 2 வாழைக்காய் தான் போட்டேன். 2 தான் தோசை. இதுக்கு மேலே போட்டால் பிடிக்காது. ஆமாம் 2 தோசை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ரெடியா? சாமி பிரியாணி ரெடி. என்ன சாமி கூப்பிடுறீங்க? நல்லா வரணுமே. சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. சூப்பர். ஆஹா சூப்பர்ண்ணா. சூப்பர். வெந்துருச்சா? வந்துருக்கும். எல்லாமே வந்துருக்கும். அப்படியே ஒரு உப்புமா பிரியாணி மாதிரி இருக்குது. ஏன்னா அரிசினா பிரியாணி மாதிரி இருக்கும். இது ஆப்வியஸ்லி சாமி வந்து அரிசி இப்படி தான் இருக்கும். உப்புமாவும் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சாரு. காமிச்சிட்டு உனக்கு குறைவா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு அப்படியே பிரியாணி ஃப்ளேவர் தான் வருது, வாசனை எல்லாமே நல்லா இருக்கு. அடியெல்லாம் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, நீட்டாக இருக்கிற
கொஞ்சோண்டு ருக்குக்கு தாங்க, அவங்க டேஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. சொல்லிட்டோம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி டேஸ்டிங் வந்து ருக்கு அவர்கள் அவங்க தான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. பேபி ஆண்டியின் சாமை பிரியாணி, ஆமாம், இது சிறுதானிய பிரியாணி. இது சூடாக இருக்கும். உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. தான் சொல்றேன், நல்லா இருக்கு. உங்களுக்கு 4 வாய் சாப்பிடுங்க. கரெக்டா இருக்குது. 4 வாய் சாப்பிடுங்க, அப்பதான் தெரியும். ஒரு வாய் தெரியாது. உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் நிறைய உப்பு சாப்பிட்றவங்க. கரெக்டா இருக்குதுமா. காய்கறிலாம் வெந்துருச்சா? அங்கெல்லாம் வெந்திருக்குதுமா. ஓகே. இந்த சிறு உருளைக்கிழங்கு அது வந்துருக்கோம். உருளைக்கிழங்கு வந்துருக்கா பாருங்க. வெந்திருக்குது. காயெல்லாம் நிறைய வேக வேண்டியது. அது வேக வேண்டி கரெக்டா வெந்திருக்குது. வந்துருக்கா, ரொம்ப குழையல. இந்த சிறுதானியம் பேர் என்ன தெரியுமா? தெரியலமா. சாமை. சாமை அரிசி. இது ஒரு டைப் ஆஃப் அரிசி, ரொம்ப நல்லது. அரிசி உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? கடையில் போய் வாங்கினா சாமை, இது கம்பு, சாமை, தெனை, தெனை. அப்புறம் என்னம்மா? இதெல்லாம் பெரிய அரிசி தான்மா இப்ப. வரகரிசி, குதிரைவாளி, குதிரைவாளி எல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இப்ப கிடைக்கிறது. இல்ல ஆண்டி இப்ப எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? பழைய காலம் மாறிடுச்சு. நோய் நொடியெல்லாம் வந்தோடனே எல்லாம் பயந்துட்டாங்க. ஆமாமா, பயந்துட்டு நம்ம பழையபடி சாப்பிடணும் அப்படின்ற முயற்சி எடுத்துட்டாங்க. ஆமா. அப்புறம் மண்பாண்டத்துல சாப்பிடுறதுக்கு அதுவும் பண்றாங்க. செய்ய தெரியணும். எனக்கு இத்தனை நாளா செய்ய தெரியவே தெரியாது. எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. இப்பப்போ அந்த யூடியூப் பார்த்து எப்படி செய்யறதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு தெரியாது. பழைய காலத்து செஞ்சு. காரம் எப்படி இருக்கு? காரம்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குமா. ஓகே. அப்ப எல்லாரையும் செஞ்சு பார்க்க சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து. சரிம்மா, எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. கதம் 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 இதுவே ஆரம்பம். எல்லாம் பார்த்து டேஸ்ட் பார்த்து செஞ்சு பார்த்து அபிப்பிராயம் சொல்லுங்க. அடுத்த வாட்டி நம்ம பன்னீர்ல பண்ணலாம். அடுத்த பன்னீர் மஷ்ரூம் போட்டு பிரியாணி பண்ணலாம். சூப்பரா இருக்கும். அது சாமைக்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோம். குதிரைவாளி அந்த மாதிரி. குதிரைவாளி கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. எல்லா பக்கம் நாங்க இது மேல்மருவத்தூர் போயிட்டு வந்து பாயிண்ட் வந்தோம். பயிர் வைக்கிறாங்களோ இல்லையோ, இல்லாட்டி ஏதோ நாட்டுல இருந்து வந்து விக்குது போல. ஆனா கிடைக்குது எல்லா இடத்துலயும். சரிடா. ஓகே, நன்றி. வா.